ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமணி கிரியேட்டிவ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டிலே தயாரித்த பூஸ்ட் எப்படி தயாரிக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், பூஸ்ட் மாதிரியே இருக்காங்க பார்க்குறதுக்கு. இது பூஸ்ட்டு தாங்க, ஒரிஜினல் நம்ம கடையில் விற்கிற பூஸ்ட் மாதிரியே இருக்குல்ல, அப்படியே கையில் பட்டா பிசு பிசுன்னு ஒட்டுது இல்லைங்க. அதுதான் எப்படி பண்ணேன்னு பாருங்கள். இந்த ஏபிசி மால்ட்டை தாங்க நான் பூஸ்ட்டுன்னு சொன்னேன். ஒன்றுமே இல்லைங்க, 3 பீட்ரூட், 2 ஆப்பிள், 5 கேரட், 5 நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே தோல் சீவி நல்லா க்ளீன் பண்ணி கழுவி குட்டி குட்டி பீசஸாக நறுக்கி வச்சுக்கோங்க. நீங்கள் குட்டி குட்டி பீசஸ் வேணும்னாலும் நறுக்கிக்கலாம், இல்லை திருவி வச்சுக்கிறதுனால வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி குட்டி குட்டி பீசஸாக தான் நறுக்கிக்கிட்டேன். இதை நறுக்கி மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேங்க. இது கூட முந்திரி பருப்பு, ஏலக்காய், திராட்சை வேண்டாங்க, பிஸ்தா, பாதாம் இதெல்லாம் வறுத்து தனியாக வச்சுக்கணும். நான் ஒரு மிக்சியில் போட்டு பீட்ரூட்டையும் ஆப்பிளையும் நெல்லிக்காய், கேரட் எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அடி கனமான உள்ள பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நல்லா இந்த பேஸ்ட்டை ஊற்றி நல்லா கிளறினேங்க. ஃபஸ்ட்டு கிளறும் போது நல்லா பிங்க் கலரில் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் கிளற பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பிளாக் கலரில் மாறிச்சு. ஓகேடா, நம்ம என்னமோ தப்பாக செஞ்சிட்டோமோ அப்படின்னு நினச்சேங்க. ஆனால் நான் தப்பாலாம் செய்யலைங்க. இது கூட நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணிட்டேங்க. நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணதுக்கப்புறம் தாங்க கலரே மாறுச்சு. மாறினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, ஐயோ நம்ம தப்பாக செஞ்சிட்டோமோ அப்படின்னு ஒரு பயம் வேற வந்துருச்சுங்க. நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சாலுமே ட்ரை பண்ணி பார்க்கணுங்க. ட்ரை பண்ணாமே இருக்கக்கூடாதுல்ல. நம்ம இதையும் ட்ரை பண்ணுவோன்னு யூடியூப் சேனலில் நிறைய இது போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அதனால நான் இதை ட்ரை பண்ணுவோம், இந்த மெத்தடை ட்ரை பண்ணுவோன்னு ட்ரை பண்ணேங்க. ஆனால் இந்த மெத்தட் ரொம்பவே கஷ்டங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட் நெக்ஸ்ட் வீடியோவில் போடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் போடுறேங்க. இது கூட முந்திரி பருப்பு, பாதாம், பிஸ்தா எல்லாத்தையுமே வறுத்து, ஏலக்காவையும் வறுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அகலமான அந்த கடாயில் ஊற்றி இதை கிண்டணும்ல, இது பாருங்கள், நல்லா கிளறி கிண்டிகிட்டே இருக்கணும். அந்த தண்ணி சத்தெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம அரைச்ச இந்த பேஸ்ட் பவுடர் இருக்குல்ல, முந்திரி பருப்பு, பாதாம், பிஸ்தா அதெல்லாம் தூக்கி அதில் கொட்டிடணும். இது கட்டிப்படாமல் நம்ம கைவிடாமல் கிளறணுங்க. இது தாங்க இதில் உள்ள ஒரே டாஸ்க்கு. கைவிடாமல் கிளறனோன்னே இப்படி வந்துச்சுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க இது பண்ணேன். கை விட்டேன்னா அது கட்டியாயிருச்சு. அதனால் அதை மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி இது மாதிரி சலித்து எடுத்துக்கிட்டேன். இந்த பூஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்தாமல் என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கங்க. நீங்கள் பார்த்து இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக்கை மட்டும் தட்டிட்டு போயிருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.